ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு வந்திருக்கேன். பொடி கத்திரிக்காய் புளி பிரட்டல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயோட காம்பை வெட்டிட்டு நான் 4 கீறி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு குட்டி கத்திரிக்காயாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை இனி ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணி இதை ஆற விடுங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் தாளிப்பு வடகம், ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. 9 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட் ஆகணும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டான விஷயமே. ஒரு தக்காளியை ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த குழம்பு மிளகாத்தூள் ராஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ கரைச்சிட்டு ஆட் பண்ண போகிறேன். புளியை நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த இன்க்ரீடியண்ட்டை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுடரை ஆட் பண்ணோன்னே ஒரு நிமிஷத்துலேயே இந்த குழம்பு நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இதை இப்போ நல்லா 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ட்ரை பண்ணி விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வரும். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் சரியாக சாப்பிடவே தோணாது. அந்த பர்சனுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு செஞ்சு தரும்போது நீங்கள் எள்ளை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தா அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய் பாய்.